வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல்ல பல்லவி ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சாரு அவங்க புருஷனோட ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்ற சொல்லியிருக்காங்களே, அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி இவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு டேபிளை புக் பண்ணுறேன் என்னோடய ஃப்ரெண்டுக்கு. அதனால் பிருந்தான்ற பேரில் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக பிறந்தனால அவங்களுக்கு நான் அந்த டேபிளை புக் பண்ண சொல்கிறதுனால இவங்களே அவங்களுக்கு துட்டு கட்டி புக் பண்ணுறாங்க அந்த பேரில் ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு அவரும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, உங்களுக்கு ஆஃபர் கிடச்சிருக்குது, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃப்ரீயாக எதை வேணாலும் சாப்பிட்லான்ட்டு அவங்க வேணான்றாங்க. உங்களுக்கு ஆஃபர் இருக்குது, நீங்கள் வந்து சாப்பிடுங்க, ஃப்ரீயாக தான் சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு அவரும் கட்டாயப்படுத்தி சொல்கிறாரு. அவங்களும் அமைதியாகிடுறாங்க. அவர் திரும்பவும் பல்லவி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, நானும் அவங்களுக்கு சொல்லிட்டேன்ட்டு இவங்க சந்தோஷப்படுறாங்க. என்னையை எல்லோரும் சேர்ந்து அவமானப்படுத்துகிறீங்க, எல்லோரும் நீங்கள் எனக்கு வாழ்க்கை பிச்சு போடுறீங்களா, ஒன்றை மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நான் நிம்மதியை இருக்க விட மாட்டேன்ட்டு ரொம்ப குஷியாக சந்தோஷப்படுறாங்க பல்லவி. இதே நேரத்தில் சாருவும் விக்ரமும் சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. இவங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு உக்காந்துட்ருக்காங்க. அந்த இடத்துல பிருந்தானிட்டு விக்ரமோட கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் அவங்க குழந்தையோட வந்திருக்காங்க. இவங்களால தான் சாருக்கும் விக்ரமுக்கும் சண்டை வந்திருக்குது. இவங்க குழந்தையோட வரதை பார்த்துட்றாரு. இவங்க வரதை பார்த்தாக்க இவங்க சண்டை போடுவாள்னுட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்ட்டு இவரு வந்துட்டு இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காரு. நீ எதுக்காக இவங்க வந்த, நீங்கள் வந்திருக்குது தெரிஞ்சா நான் சாரோட வந்திருக்கேன், அவன் நம்ம 2 பேரை பார்த்தா சந்தேகப்படுவான், நான் தான் உன்னை வர சொன்னிட்டு, அதனால் நீ வேறு ஹோட்டலுக்கு கிளம்புன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ஆஃபர் வந்தது தான், ஃபோன் வந்தது, அதனால் நான் வந்தேன்ட்டு. சரி நீ கிளம்பிடுன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை சாரு பார்த்துட்டு வந்துடுறாங்க. நீங்கள் 2 பேருமே வேணும்னே பேசிக்கிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தேன், நீ திருந்தலையான்ட்டு இவங்க அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு திட்டுறாங்க, சண்டை போடுறாங்க. போன்ட்டு அவங்கள தள்ளி விடுறாங்க. அவங்க ஷாக் ஆகுறாங்க, நான் குழந்தை வச்சுக்கிட்டு குழந்தை எதுக்கு இப்படி பேசுகிறீங்களேன்ட்டு, நீங்கள் 2 பேரும் வேணும்னே இப்படி பண்ணிக்கிட்டீங்களா, 2 பேரும் கல்யாணம் இருக்குது, உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லையா, மாறவே இல்லைன்ட்டு இவங்கள அவங்கள கண்டபடி பேசுகிறாங்க. அதனால் அவர் கோவப்பட்டுட்டு அடிச்சிடுறாரு. இவங்க ஷாக் ஆகுறாங்க, நீங்கள் 2 பேரும் திருந்தவே இல்லைல்ல, மாறவே இல்லைல்ல, கல்யாணம் ஆகி கூட 2 பேரும் இப்படி திரியிறீங்களேன்ட்டு திரும்ப அவங்கள திட்டுட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்ட்டு அவங்க வந்துடுறாங்க. பல்லவி காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, நேரம் வந்திருக்கணுமே, இன்னும் வரலையே, எங்கேயாவது ஓடி போயிட்டாளா, தற்கொலை பண்ணிட்டாளா, இன்னும் வரலேன்ட்டு அவங்க புலம்பிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அப்போ இவங்க வந்துட்டாமா இருக்குதுன்ட்டு குஷி ஆகிடுறாங்க. கதவு வந்து திறக்கிறாங்க. பார்வதி இவங்க வந்து நிற்கிறாங்க. என்ன நீ இந்த நேரத்தில் தனியாக வந்திருக்க, எதா விக்ரம் கேட்டவொன்னே இவங்க எதுவுமே சொல்லாத உள்ளே வந்து உட்காந்து அவர் இன்னும் மாறலன்னுட்டு இவங்க உட்காந்து ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளார வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து நிற்கிறாங்க. என்னம்மா சாயங்காலம் போனால் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்ட்டு அவருக்கு திடீர்னு ஃபோன் வந்தது. அவர் பம்பாய் வரல போயிருக்காரு, ஒரு வாரம் நான் இங்கே தான் இருப்பேன், அதுக்கப்புறம் வந்து என்னை கூட்டிகிட்டு போவாருன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க நம்ப மாட்டுறாங்க. சரிம்மா அவளை கூட்டிகிட்டு போயிட்டு தூங்க வைன்ட்டு எல்லாருமே கலைஞ்சி போய்ட்றாங்க. இவங்க அதுக்கப்புறம் ஹோட்டலில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவர் இன்னும் மாறலன்னுட்டு அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. அவரை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பான்ட்டு, இல்லை நீ நான் சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவர் இந்த மாதிரிலாம் அங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்க அந்த பொண்ணங்க வர வச்சிருக்கான்ட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இவங்க அழுதுகிட்டு அதை எல்லாத்தையுமே இந்த பக்கமாக நின்று பல்லவி எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு சந்தோஷப்படுறாங்க. பார்வதி வந்துட்டு அர்ஜுன் கிட்ட கேட்குறாங்க, பல்லவி இப்போல்லாம் மாறிட்டாளன்ட்டு. இல்லை அவள் இன்னும் மாறவே இல்லை, ஆனால் நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க அவள் மாறவே மாட்டா, மாறினா அப்படியே மாறினா கூட நீ அவகிட்ட உஷாராருன்னுட்டு இவங்க அவள் மாறிட்டான்ட்டு இவங்க பல்லவிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் நம்ப மாட்டாரு. நீ அவகிட்ட உஷாராருன்னுட்டு இதுக்கு மேலே பிரச்சனை கூட பண்ணி வைப்பா, நீ தான் உஷாராக இருக்கணுன்ட்டு இவர் சொல்கிறாரு. பொழுது வடிஞ்சு வேலைக்காரமாக குப்பை எடுத்து போய் போட்டத்துக்கு பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்வதி வந்து கேட்குறாங்க, இது யார் ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க மாதிரி இருக்குதுன்ட்டு கேட்டவுடனே அவங்க இது பல்லவி தான் வாங்கி சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது கேட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த இடத்துல சாருவும் பல்லவியும் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க, நீங்கள் இவ்வளோ காலையில் வந்துட்டுருக்கீங்களா, ராத்திரி வந்தீங்களா காலையில் வந்தீங்களான்ட்டு இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. இவங்க அவங்கள பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கே பயமாக இருக்குதுன்னு சொன்னோன்னே அவங்க முறைச்சிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ இவங்க வந்துட்டு கண்ணன் கிட்ட சார்ஜர் வேணும்னு கேட்குறாங்க. அவர் எடுத்து வந்து கொடுக்குறாரு. என்னடா 2 படுக்கை போட்டு வச்சுருக்குதுன்ட்டு 2 பேர் அப்படி தனித்தனியாக படுத்துக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், என்னால் நிம்மதியாக கூட தூங்க முடியல, வாரத்தில் 3 நாள் அங்கேயும் நானும் இங்கேயும் மாறி மாறி படுத்துக்கிட்டு இருக்கோன்ட்டு ஆரம்பத்துலேருந்து எப்படியாவான்னு கேட்கும்போது, ஆமாங்க்கா என்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியல, நம்ம வீட்டில் அவை நம்ம சரி உரிமை இருக்குதுன்னு கேட்குறான்ட்டு அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு வெளியில் வந்துட்டாங்க. என் தம்பி கூட சந்தோஷமாக வாழ்கிறான்ட்டு மற்றவங்கிட்டலாம் எல்லார்கிட்டையும் சீன் போட்டுட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கியா, எனக்கு ஒரு நேரம் வரட்டும் அப்போ உன்னை நான் வச்சு செய்கிறேன்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. ப்ரோமோவில் சாருக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து அந்த இடத்துல பார்வதியும் சாருவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியுது வேணான்ட்டு சாரு அவங்க அண்ணிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை வந்து பல்லவி பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. இது எப்படி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், நீங்களாம் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்ட்டு இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் வந்து சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.